ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ராயல் ஐசிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 8 மணி நேரம் ஊற வச்ச கொண்டக்கடலையை ஒரு 8 விசில் வச்சு வேக வச்சுக்கலாம். வேக வச்சதை அப்படியே மூடி வச்சு ஒரு 5 மணி நேரத்துக்கு ஓப்பன் பண்ணக்கூடாது, வெயிட் எடுக்கக்கூடாது. 5 மணி நேரத்துக்கு அப்புறம் காமிக்கிறேன். அந்த தண்ணியெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 2 கப்பு ஐசிங் சுகர் எடுத்து நல்லா ஜலிச்சு வச்சுக்கிறேன். நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் கொண்டக்கடலை தண்ணி, அது முதல் நாளே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு 1/4 கப் எடுத்து போட்டுக்கிறேன். க்ரீம் ஆஃப் டாட்டர் வந்து 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் வச்சுக்கலாம். தண்ணி கீழே கொதிச்சப்புறம் வச்சு கைப்பு இருக்கிற சூடு வந்தோடனே இறக்கிடலாம். ரொம்ப சூடாகக்கூடாது, கைப்பு இருக்கிற சூடு இருந்தால் போதும். அதை எடுத்து அப்படியே நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு எலக்ட்ரிக் பிளெண்டர் போட்டு நல்லா அடிச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா நுரைச்சிட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஐசிங் சுகர் போட்டுக்கலாம். 2 கப்பு ஐசிங் சுகர் போட்டிருக்கேன். போட்டு மறுபடியும் நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செய்திடலாங்க. நம்ம வந்து எக்கு உபயோகப்படுத்தாமல் கொண்டக்கடலை தண்ணி தான் வச்சு உபயோகப்படுத்தி செய்திருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இதை அப்படியே எடுத்து 5 கப்பில் போட்டுக்கலாம். பாருங்கள், கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ஸ்பூனாக எடுத்து 5 கப்பில் போட்டு வச்சுக்கிறோம். இதில் வந்து ஜெல் கலருங்க, நம்மளுக்கு பிடிச்ச கலர் நம்ம போட்டுக்கலாம், கலக்கிக்கலாம். இது வந்து கொஞ்சம் நேரத்துலேயே கெட்டிமாயிரும். கெட்டிமாயிடுச்சுன்னா ஒன்றும் பயப்பட தேவையில்லைங்க. நான் அக்வா வாட்டர் வந்து கொண்டக்கடலை தண்ணி ஒரு 2-3 சொட்டு விட்டால் போதும். ரொம்ப விட வேண்டாம், ஒரு 2 சொட்டு விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து விட்டோம்னா ஒரு கம்பி மாதிரி வரணும். காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். பாருங்கள், கெட்டிமாயிடுச்சு. அது கொஞ்சம் போட்டு கலக்கிட்டா சரியாக போகும். முதல்ல நம்ம ஒரு குக்கீஸ் மேலே செய்து பார்த்துக்கலாம் எப்படி வருதுன்னு ரஃப்பாக. அதுக்கப்புறம் மற்ற குக்கீஸ்க்கெலாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம ஒரு டூத் பிக் வச்சு சரி பண்ணிக்கலாம் எல்லா இடத்துலையும் ஒரே ஈவனாக வர மாதிரி. இது அப்படியே ஒரு 10-15 நிமிஷத்துலேயே நல்லா ஆறிடுங்க. வெளியில் வச்சாவே ஆறிடும், ரூம் டெம்பரேச்சருக்கு. அப்படியே வச்சிடலாம். நாங்கள் ஒரு நாள் வச்சுட்டு அடுத்த நாள் காமிக்கிறேன். நைட் செய்துட்டு காலையில் காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.